தற்போது அதிமுக அமானியின் மூத்த தலைவர் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஒன்றுதான். ஆகவே அதை பற்றி விளக்கம் தர வேண்டிய அவசியம் தமிழக மக்கள் ஒரு குழப்பமான சூழல் இருக்காங்க. தமிழக குழப்பமே கிடையாது. தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்ப்பது அனைவரும் ஒன்று செயல்பட வேண்டும். அனைத்திந்த அண்ணா திராவிட கழகத்தையும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் ஒருமித்த கருத்து இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கடமை. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தவறு. எடப்பாடி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாய மக்களுக்கு அத்தனை உதவிகளும் செய்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். அம்மா விட்டு சென்ற பணியை சிறப்பான முறையில் தமிழகத்தினுடைய அரசு, அதாவது எடப்பாடி தலைமை அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏங்க அவர் முதல்ல கோயில் தான் தூர்மாறு தெரியுங்களா? ஏன்னா அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை வந்து விட்டது. திராவிட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஆன்மீகம் வந்து விட்டது. ஆகவே தூர்வார் என்பது குளத்தை தூர்வாரினால் அவர் ஆட்சிக்கு வருவதாக யாரோ சொல்லியிருக்கிறார்கள் ஜோதிடர்கள். அதன் அடிப்படையில் தான் ஸ்டாலின் முதல் வந்து கோயில் தான் தூர்வாரம் தவிர ஏரிகள் தூர்வாரவில்லை. பிறகுதான் அவர் சொல்றாரு. ஆகவே அவருக்கு வந்து இப்போ ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணியை அந்த நோக்கில் செய்கிறார் என்பது தான் தெளிவாக தெரிகிறது. கட்சியினுடைய மூத்த தலைவர் நிர்வாகி என்ற அடிப்படையில் தற்பொழுது கட்சிக்கு தலைமை யார் என்பதை சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. தலைமை கழகம் என்பது சசிகலாவா, தினகரனா, எடப்பாடியா? ஏங்க நான் சிறுமிதுன்னு சொல்கிறேன். தலைமை கழகம் என்பது நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது. அது தெரிந்தது கேட்பது பொதுமக்கள் நன்றாக தெரியும். பொதுமக்களுக்கு தலைமை கழகம் யார், தலைமை நிர்வாகிகள் யார் என்று தெரியும், தலைமையோட பொறுப்பாளர்கள் யார் என்று தெரியும். தலைவருக்கு நன்றாக தெரிந்தது தானே. 3 அணியா பிரிஞ்சிருக்கிறதானே? 3 அணியே கிடையாதுங்க. நான் சொன்ன பலமுறை சொல்றேன், அணி என்பது கிடையாது. சில கருத்து வேறுபாடுகள், அதனால தான் ஒன்று சேர என்பதற்காக நாங்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய வழிகளை சென்று கட்சி இணைய வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் பார்லிமெண்ட் தொடங்கும் போது நம்ம கட்சி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா கழகம் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கப்படுறோம், குழு அமைப்பை சம்பந்தமாக அது இது பற்றி நாங்கள் தலைமையில் பேசுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்று சேர்ந்து என்னென்ன கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று கேட்டு ஒன்றுபட்டு நாங்கள் குரல் கொடுப்போம் நாடாளுமன்றத்தில். இல்லைங்க, கீழடியினுடைய அந்த அருங்காட்சியம் அமைக்க வேண்டும், தமிழனுடைய கலாச்சாரத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த பணியில் தமிழக அரசும் அதற்கு ஆதரவாக இருக்கிறது. பிறகு அதனால சொல்றேன், எங்களை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இயக்கத்தை காப்பாற்றுவோம், கழகத்தை காப்பாற்றுவோம். அதுதான் எங்களுடைய பணி. அந்த பணியில் என்றும் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம். அதுதான் சொல்ல முடியும். பெரும்பான்மையான அமைச்சர்கள் அனைவரும் வந்து முதலமைச்சர் பக்கம் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம். தலைமை கழகம் நீங்க சொல்றது, நாங்கள் சொல்றது நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஆட்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு அனைவரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சியும் நீங்க சொல்றதுல கட்சி தலைமை கழகம் பார்த்து கொண்டிருக்க, தலைமை கழகம் நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள், அது கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைமை கழகத்தில் ஒரு தலைமை நிர்வாக செயலாளர்கள், அவரும் அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தலைமை இல்லாமல் வந்து இது ஆட்சி நடக்குதல்ல, ஆட்சி நடக்குது, கட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் இப்போ பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சி பணி எல்லாருமே கட்சி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அதில் வந்து எந்த விதமான இதுவும் கருத்து வேறுபாடு கிடையாது. தமிழகத்தில் வந்து அதிமுக ஆளுகளை பாஜக தான் ஆளுகிறது, தலைமை வந்து அங்கதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாஜக வந்து ஆளுவது வந்து உத்தரப்பிரதேச ஆளுகிறது, ஹரியானாவில் ஆளுகிறது, இந்திய அரசை ஆளுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அமைக்கப்பட்ட அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. தலைமை தான் எல்லாருக்கும் தெரியும் சொல்றேன். தலைமை கழகம் சொல்லணுமா? ஏங்க உங்களுக்கு தெரியும், கட்சிக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கட்சியை பொறுத்தவரையில் நீங்க கேட்கறதுக்கு ஒன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது. நீங்க ஒன்று கேட்கறது வந்து ஜனாதிபதி தேர்தல், அது வேறு. கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். கட்சி யார் இருக்காங்க தெரியும், யார் பொதுச்சாளர் உங்களுக்கு தெரியும், அந்த பொதுச்சாளர் எங்க இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய அந்த நிலைமை இருப்பதன் காரணமாக கட்சி இங்கே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும்.
ஆகவே நான் கட்சி நாங்கள் பலமுறை சொல்லி என்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருக்கேன், பலமுறை கேட்குறேங்க. ஏன்னா இணைப்புக்கு பொதுச் செயலாளர் இடையூறாக இருக்கதா ஒரு சிலர் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரை நீக்குவதற்கு யாருக்கும் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே எல்லாம் ஒன்றுபட்டு தான் செயல்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவர் சிறையில் இருக்கின்ற சின்னம்மா அவர்கள், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அதே கேள்வி கேட்கறோம், எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. எல்லாம் தெரிஞ்சது என்ன கேட்குறீங்க, நீங்கள் புதுசாக கேட்குறீங்களா? இல்லை சொல்றது கேளுங்க, தந்தை பெரியார் அவர்கள், பேரு அண்ணா அவர்கள் வாழ்ந்த இந்த மண் இது. அவர்கள் எதற்காக இந்த நாட்டில் பாடுபட்டார்கள்? ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் இருக்கக்கூடாது, அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், ஜாதி மதம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் ஏது சில நிகழ்ச்சி நடந்தால் அது வருந்தத்தக்கதாகும், அது கண்டிக்கத்தக்கதாகும். ஆகவே நம்முடைய அரசானது, தமிழக அரசு அதற்கேற்ற முறையில் செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்புகிறேன். இல்லைங்க, அதுக்கு என்ன வழிமுறை எனக்கு தெரியாது. பொதுக்குழு கூட்டுவதற்கு மேலே தலைமை கழகத்தில் முடிவெடுத்து செய்வாங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அதை பற்றி நான் அது பேச தயாராக இல்லை. ஏனென்றால் அது எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ தேவையில்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ.